Hello folks, welcome to Prabhavi Vlogs. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் கருவேலிங்கிற ஊரில் உள்ள சத்குணேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனோட ஆட்சி கால கல்வெட்டும் இங்கே கிடைச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள்ல இது 63வது தலம்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வழிபட்டா திருமண தடை நீங்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யமதர்மனே இங்க வழிபட்ட சிறப்பும் இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயிலோட அமைப்பு ரொம்ப அழகாகவும் சுற்றுப்புறம் ரொம்ப அமைதியாகவும் இருக்குங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல நவகிரகத்துக்குன்னு தனியாக சன்னதி கிடையாதுங்க. யமதர்மன் மார்க்கண்டேயன் மேல பாசக்கயிறை வீசும் பொழுது அது சிவபெருமான் மேலேயும் பட்டுச்சு. அதனால யமனுக்கு யமபயம் வந்தது. அந்த யமபயத்தை போக்குறதுக்காக இந்த தலத்துல யம தீர்த்தத்தை உருவாக்கி சிவபெருமான வழிபட்டதுனால யமனுக்கு யமபயம் போனதா புராணங்கள்ல சொல்லப்படுது. மூலவர் சர்க்குணேஸ்வரரை கும்பிட்டுட்டு அதே மாதிரி அம்பாள் சரவாங்க சுந்தரியை பார்க்கறதுக்காக இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். கருவிழி கருவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குல கருவேலி கருவிழி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி சர்க்குணேஸ்வரர், அம்பாள் சர்வாங்க சுந்தரின்னு பேரு. அம்பாள் தாட்சாயணியா, தட்சன் மகள் தாட்சாயணியா பிறந்து தட்சன் சுவாமிக்கு ஹோமம் பண்ணி அந்த சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகத்தை கொடுக்காமல் இது பண்ணதுனால சுவாமிக்கும் தட்சனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால சுவாமி தட்சசம்ஹாரம் முடிஞ்சு அதுல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சுவாமி ருத்ரதாண்டவம் ஆடி அந்த ருத்ரதாண்டவத்துக்கு பிறகு சமாதானமாகி சுவாமி அம்பாலும் சேரும் பொழுது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு அந்யோன்ய பாவம் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு அந்யோன்ய பாவம் இல்லாமல் இருந்ததுனால சுவாமி அம்பாளை பூலோகத்துக்கு போய் தபஸ் பண்ணி நீ அந்த அந்யோன்ய பாவத்தோட மறுபடியும் நீ என் கூட சேரணும் அப்படின்னு சுவாமி ஆக்கியப்படுத்துறார். அப்படி ஆக்கியப்படுத்தும் பொழுது அம்பாள் அங்கிருந்து வரும் பொழுதே அம்பாளுடைய சர்வ லட்சணத்தையும் சுவாமி அம்பாள்கிட்ட கொடுத்து இங்க கருவலிங்கிற இந்த கிராமத்துக்கு இருந்து தபஸ் பண்ண சொல்றாரு. அப்படி தபஸ் பண்ணி அம்பாள் தபஸ் பண்ணதும் சுவாமி காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க திருமண தடை இல்லாமல் இருக்கணும் இங்க தரிசனம் பண்ண வர்றவங்களுக்கு. அதே மாதிரி பூலோகத்துல கல்யாணமான தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகள்னால அவங்க பிரியாம இருக்கணும். அப்படி பிரியாம இருக்கிறதுக்கு எப்படி நான் உங்களோட அந்த ஒரு அந்யோன்ய பாவம் இல்லாமல் பிரிஞ்சிருந்து மறுபடியும் தபஸ் பண்ணி உங்களோட சேர்ந்தோமோ அந்த ஒரு இது இங்க பூலோகத்தில் உள்ள தம்பதிகளுக்கு இதாகாம இருக்கணும்
அப்ப இங்க வந்து தரிசனம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள்னால பிரிவு ஏற்படாமல் அந்யோன்ய பாவத்தோட அவங்க சேர்ந்து வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அம்பாள் சுவாமிகிட்ட வைக்க, சுவாமி சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இங்க திருமண தடைக்கான பரிகாரமாக சுவாமிக்கு 9 விளக்கு, அம்பாளுக்கு ஒரு 9 விளக்கு தீபம் ஏற்றி யாருக்கு திருமண தடை உள்ளதோ அவங்க வந்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு வரணும். ஒரு மல்லிகைப்பூ, அதாவது வாசனை உள்ள பூக்கள், மல்லிகைப்பூ, ஜாதி பூ, நித்திய கல்யாணி, முல்லைப்பூ, இந்த மாதிரி வாசனை உள்ள பூக்கள் வந்து சரம் நிறைய வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு வலதுகையில கங்கணம் மாதிரி கட்டி அம்பாளுக்கு அந்த பூ சாத்தி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டா கூடிய விரைவில் இந்த திருமண தடை நீங்கி உடனடியாக கல்யாணம் நடக்கும்ங்கிறது இங்க உள்ள ஐதீகம். அதே மாதிரி மார்க்கண்டேயர் மேல பாசக்கயிறு வீசின யமதர்மராஜன் சுவாமி மேலேயும் இந்த பாசக்கயிறு பட்டதுனால அந்த பாப தோஷத்தை விமோசனம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து சுவாமியினுடைய ஆக்கியப்படி யமதீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி சுவாமிய யமதர்மராஜன் பூஜை பண்ணி இருக்கார். அப்போ சுவாமிக்கு வந்து அதாவது யமதர்மராஜனுக்கு சுவாமி காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இது வந்து முக்திஸ்தலமா இருக்கணும், அதாவது நவகிரகங்கள் இங்க இருக்கக்கூடாது, நவகிரகங்கள் இருந்தா அந்த பரிகார அர்ச்சனைகள் வர செய்ய ஜனங்கள் வருவாங்க, அந்த மாதிரி நவகிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய அந்த பூர்வ கர்மா தொடராம இங்க வந்து சாமி தரிசனம் பண்ணி அந்த உங்களை தரிசனம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை வைக்கிறார். அதனாலேயே இந்த ஊருக்கு வந்து கரு இலை, இலி அப்படின்னா தமிழ்ல இல்லைன்னு அர்த்தம். கரு இனி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதாவது அந்த ஊர் வந்து முக்திஸ்தலம் அப்படிங்கிற இதோட பேரோட அந்த இது சேர்ந்து வருது. இங்க பேச்சு வழக்குல கருவெளி, கருவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. வேலி அப்படின்னா ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக போடக்கூடியது. அப்போ கருவேலி அப்படின்னா நீ கர்ப்பவாசம் இல்லாமல் முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமிகிட்ட யமதர்மராஜன் பிரார்த்தனை பண்ணி வரம் கேட்டதாக இங்க ஐதீகம். இங்க நவகிரகங்கள் கிடையாது. யமதர்மராஜன் கேட்டதால யம தீர்த்தம்னு சொல்லி கோவிலுக்கு நேர ஏற்றாப்புல தெப்பக்குளம் இருக்கு. சட்டுனேஸ்வர சோழர்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா சோழராஜா பூஜை பண்ணி இருக்கார். இது இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு. அதாவது இந்த ஸ்தலத்துல வந்து திருமண தடை நீங்கும், விவாகரத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க, திருமண பந்தத்துல மன முறிவு ஏற்படக்கூடியவங்க, கருத்து வேறுபாடு உள்ள தம்பதிகள் இங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணினால், சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினா, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா அந்த தோஷமாகப்பட்டது நிவர்த்தியாகி 2 பேரும் அந்யோன்ய பாவத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அம்பாள்கிட்ட இருந்து கிடைக்கும். இது இந்த ஸ்தல வரலாறு, இங்க உள்ள ஸ்தல வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Prabhayogi.